கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026லாவது ஏற்றம் இருக்குமாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக ப்ரொஃபைட்டா சொல்லணும்னா கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான வருடம், ஒரு குதூகலமான வருடம் என்று சொல்லலாம். கோச்சார கிரகங்கள் நிறைய நன்மைகளையும் கொடுக்காங்க, நிறைய விஷயங்கள்ல உங்களை கவனமா இருங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துல சனி பகவான், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 2ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்தால் 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ராசியிலே ராகு பகவான். அப்ப கடந்த ஒரு 5 வருட காலமாக தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், ஆணி புடுங்கவே வேண்டாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் நீங்க எதை யாரெல்லாம் இந்த 5 வருஷத்துல ரொம்ப ரொம்ப நம்பினீங்களோ அதெல்லாம் தேவையில்லாத ஆணி, தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களை தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டாங்க. நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் அதிகமா இருக்கு. ஈஸியா நீங்க ஒருத்தவங்க மேல பாசம் வச்சவங்க உங்களை ஈஸியா தூக்கி விட்டுருப்பாங்க. ரொம்ப ரியாலிட்டியா இவங்க நீங்க ஃபில்டர் பண்ணி தான் பாசமே வைக்கிறீங்க, அந்த ஃபில்டர்லயும் உங்களை முடிச்சிடாங்க, நிறைய லாக் ஆகி. எப்படி கோபுரத்துல கும்பம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயுமே கும்பராசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுல கும்பராசிக்காரங்க இருக்காங்கன்னா அத்தனை பேருடைய கர்மாவையும் அவங்க வாங்கி சுமக்க போறாங்கன்னு அர்த்தம். ரியாலிட்டி இது. உண்மையிலேயே கும்பராசிக்காரங்க இருக்கிற வீடுகளை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. கும்பராசி வீடியோ போட்டா கும்பராசிக்காரங்க பாக்குறத விட கும்பராசிக்காரங்க 80% பார்க்காங்கன்னா 20% மற்ற ராசிக்காரங்க சேர்ந்து பாக்குறாங்க. சொல்றாங்க, ஆமாங்க எங்க வீட்டுல கும்பராசி இருக்காங்க, அப்படிதாங்க இருக்கு அப்படிமா. என் ஃப்ரெண்டு கும்பராசியா இருக்கான், அப்படிதான் இருக்குங்க. ஸோ அப்ப கும்பராசிக்காரங்க ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது ஒரு வீட்லேயோ ஒரு தொழில் செய்யற இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுடைய கூட இருக்கவங்களுடைய அத்தனை பேருடைய செயல்பாடுகளுடைய மைனஸை ஃபுல்லா தனக்குள்ள வாங்கி அதை பிளஸ் ஆக்க ட்ரை பண்ணி அவங்களுடைய கர்மாவை இவங்க வாங்கி சுமந்துக்கிட்டே தான் இருக்காங்கன்னு தான் சொல்றேன். அதே போல கும்பராசிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய இலக்கணம் இருக்கும். என்னன்னா, இந்த காதல்ல ஏமாந்தாலும் சரி, கல்யாணத்துல ஏமாந்தாலும் சரி, கும்ப லக்கணம் கும்பராசிக்காரங்க பொதுவாகவே தன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏங்க என்னை கஷ்டப்படுத்திட்டாருங்க, எப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, நான் காதல் பண்ணேன், அவர் உண்மையிலே நம்பினேன், அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். ஸோ ஏமாத்திட்டு போயிட்டா, மேபி பெண்ணா இருந்தா போயிட்டான், ஆணா இருந்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க, சரியா? ஸோ அப்ப போயிட்டாங்க, ஆனா அவங்க நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நான் பட்ட கஷ்டம் அவர் பட வேண்டாம், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற குணம் உங்களோட இருக்கும். மற்றவங்களா கூட என்னை கஷ்டப்படுத்திட்டான், என்னை காயப்படுத்திட்டான், அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிற எண்ணம் வைப்பாங்க. ஆனா நீங்க அப்படி வைக்கிறதே கிடையாது. தன்னை ஏமாற்றியவர்களும் நல்லா இருக்கட்டும்ங்கிற மனப்பக்குவத்துலதான் வேண்டுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உள்ள உங்களுக்கு, நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்ட உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கையை இந்த 2026ல கோச்சார கிரகங்கள் உறுதியா கொடுக்க போகுது. பொதுவாகவே இந்த வருடத்தின் துவக்கத்துல கும்பராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. கும்பராசிக்கு குரு பகவானுடைய பார்வை, அதாவது 2க்கும் 11க்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா உங்களை பாக்குறாரு. ஓகே, பாக்குறாரு, ஓகே. இந்த ராகுவை என்ன பண்றாரு, கண்ட்ரோல் பண்றாரு. ஏன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 2025 மே மாசத்துல இருந்து உங்களுக்கு நிறைய மாய வலையை விரிச்சு உங்களை மாட்டக்கூடிய சூழ்நிலை நிறைய நடந்திருக்கும். நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இதுல இருந்து ஒரு விடிவு காலத்தை ஒரு அற்புதமான பார்வை மூலமா குரு பகவான் கொடுக்க போறார். ஆனா என்னன்னா, கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் பல இடங்கள்ல வாக்கு கொடுத்து மாட்டிருப்பீங்க. இதை செஞ்சு தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து மாட்டிருப்பீங்க. அதே போல மனசு விட்டு வெளியே சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும்.
ஆனா உங்களால சொல்ல முடியாது. இங்க அதான் சொல்லணும்னா கழுத்து வரையும் தொண்டை வரையும் வந்துருச்சுங்க. ஆனா சொல்ல முடியலங்க. உறவு பிரிஞ்சிருமோன்னு சொல்லி பயங்க. இந்த இருக்கிற அன்பை, அதாவது நான் என் மனசுல உள்ள அன்பை நான் இழந்துருவோன்னு பயங்க. சொல்ல முடியலங்க அப்படின்னு தான் நிறைய போராட்டத்தை சந்திக்கும். ஸோ அந்த நிலை ஜூன் மாசத்துக்கு மேல மாறுது. உங்களை யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு சொன்னாங்களோ, நீங்க யார் மேல உண்மையான அன்பு வச்சு ஒரு பாசம் வச்சு நம்பி ஏமாந்தீங்களோ அவங்ககிட்ட இருந்து நல்ல விதமான பதில் கிடைக்கும். அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு குருவுடைய ஒரு அற்புதமான பார்வை உங்களுக்கு உண்டாகும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்துல கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். இல்லைங்க கவனம் இல்லாம கொடுத்துட்டேன், கொடுத்த பணம் வர மாட்டேங்க, ஏமாத்தி வாங்கிட்டாங்க, கூட இருக்கவங்க தான் செஞ்சிருப்பாங்க, வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. வெளியே இருந்துல ஆள் வர்றது கிடையாது. உங்க கூடயே இருந்து குழி பறிச்சவங்க தான் கும்பராசிக்கு அதிகமான நபர்கள். அதான் உண்மை. சோ அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்ல, உங்களுக்கான விடை வேணும்ல. அந்த விடை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போது கவலைப்பட வேண்டாம். புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் இந்த வருடம் உண்டு. அதாவது போலியான நண்பர்கள் வெளியே போயிடுவாங்க, உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. கும்ப ராசி கும்ப லக்கணத்தை சார்ந்த அன்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போது தேவையற்ற செலவுகள் உறுதியாக விலகிவிடும். தேவையில்லாத செலவுகள் எல்லாமே விலகிடும். வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா இதெல்லாம் உறுதியாக உங்களுக்கு ஏற்பட போகுது. நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க. அந்த மாற்றம் எல்லாமே இந்த 2026 கிரகங்கள் கொடுக்க போகுது. மேலும் கும்பராசி பெண்களுக்கு தன்னுடைய கணவர் புரிந்து கொள்ளவில்லை, தன்னுடைய பார்ட்னர் புரிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பு ரியாலிட்டியா கிடைக்கணும், அவர் தேவையில்லாத உறவுகள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு, தேவையில்லாத நபர்களுடன் சேர்க்கையில சிக்கி தவிக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து அவருடைய முழு உண்மையான அன்பை நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக கணவருடைய முழு அன்பு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். அந்த போலியான உறவை நம்பி இருந்த உங்களுடைய பார்ட்னர் உறுதியா விலகி வருவாங்க. அதே போல சில கும்பராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. தன்னை யாருமே புரிஞ்சுக்கொள்ள, தன்னுடைய பார்ட்னர் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நினைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டாம், அது விலகிரும். உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ கும்ப ராசியில இந்த 2026 புதிய காதல், புதிய அன்பு வந்துச்சா தயவு செய்து மாட்டிக்கிறாதீங்க. ஓகேவா? கும்பராசிக்காரங்களானே காதல்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறத எச்சரிக்கையா சொல்றேன். ஓகே, ஸோ ரொம்ப கவனமா இருங்க. அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்திருக்கும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஜூன் மாசத்துக்கு மேலையும், மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் ஜனவரியிலிருந்து ஜூன் மாசத்துக்குள்ள உறுதியாக நடைபெறும் என்பதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனசுக்குள்ள உள்ள அழுத்தம் வெளியே போக போகுது. அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற கும்பராசி அன்பர்களாகிய நீங்கள் உறுதியாக குழந்தை பாக்கியம் பெறுவீர்கள். ஃபர்ஸ்ட் குழந்தை ஆண் குழந்தை, இரண்டாவது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை என்பது உறுதியாக உண்டு. உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கறதுனால இந்த 2026 கும்ப ராசி அன்பர்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நைட் அன்டைம் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவு 8 to 8:30 மணிக்குள்ள கும்பராசிக்காரங்க எப்போதுமே சாப்பிட்றணும். ஸோ அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுல உள்ள கவலைகளை, மனசுல உள்ள வருத்தங்களை முடிஞ்சளவு நீங்கள் உங்கள் கண்ணாடியை பார்த்து பேசுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிற நண்பர்களையோ உங்கள் கூட இருக்க உறவுகளையோ பார்த்து பேசாதீங்க. ஏன்னா கும்பராசிக்கு பொதுவாகவே நம்ம முதலே சொன்ன மாதிரி கூட இருக்கவர்கள் தான் அதிகமாக குழி பறிக்கிறாங்க. எச்சரிக்கையா இருங்க. ஏற்றங்கள் மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்க போகுது.
இந்த 2026ல நம்ம கும்பராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய மாற்றம் உண்டு, என்ன வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, கும்பராசி அன்பர்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு ராகுகால வேலையில பின்பற்றும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரகசியங்களை பாதுகாத்துக்கோங்க. சொன்ன வழிபாடை கரெக்டா வழிபாடு செய்யுங்க. மாற்றங்கள் ஏற்றங்களும் கும்பராசிக்கு கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்க போகுது. தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20% 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி. நன்றி.